பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் பாதிக்கு மேலே சேலரிக்கு போயிடுது. மீதி அமௌண்ட்டில் ஏற்கனவே இருக்க புதுசாக நீ கட்ட வேண்டாம், ஏற்கனவே உள்ள பள்ளிகளை பராமரிக்கலாம். இல்லை பள்ளி நிறைய மாணவர்கள் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல ஆசிரியர்களை போடலாம். இல்லை மாணவர் சேர்க்கைக்காக இந்த பள்ளிகளோட கட்டமைப்பை வலுப்படுத்தலாம். ட்ராப் அவுட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யலாம். இவர்கள் இதை எதையுமே செய்யலையே. பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு குறைவான மாணவர் சேர்க்கை உள்ளது நம்மளுடைய தமிழக அரசோட அரசு பள்ளி தான். இன்னைக்கு அதிகமான ட்ராப் அவுட் உள்ளது தமிழக அரசோட அரசு பள்ளி தான். கிட்டத்தட்ட 5000 பள்ளிக்கூடங்களில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு வாத்தியார் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நிறைய வாத்தியார் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க இந்த அரசு இந்த 10-15 வருஷத்தில். இந்த ஒன்றும் இல்லை, முந்தா நாள் ஒரு பையன் ஒரு குழந்தை மேலே சுவர் இடிந்து விழுந்து இறந்துட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை மகேஷ், அன்பில் மகேஷ் எங்கே போனார்? 3.5 லட்சம் கொடுத்தா போதுமா? இந்த நடிப்பு அரக்கன் வந்து கரூரில் எவ்வளோ சூப்பராக நடித்தார், இப்போ எங்கே போனார்? அப்போது நீங்கள் உங்கள் துறையோட ஃபெயிலியர், இந்த துறை 100% ஃபெயிலியர். நிறைய எஜுகேஷன் ட்ராப் அவுட் மட்டும் இல்லைங்க, சேர்க்கையே கம்மி. நிறைய ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க. 8வது வரை ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 8வது படிக்கிற பையனை போய் தமிழோ ஆங்கிலமோ வாசிக்க சொல்லுங்க. வாசிப்பு திறன் கிட்டத்தட்ட 70% கம்மி. இப்போ நீங்களோ நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது நம்ம 3வது 4வது படிக்கும்போது என்ன நாலேஜ் இருக்குமோ இன்னைக்கு 8வது படிக்கிற குழந்தைக்கு அது இருக்கு. அவன் மொபைல் பார்க்குறான், நாலேஜாக இருக்கான், பேசுகிறான், எல்லாம் செய்கிறானே. அது வந்து சமூகத்தோட தொடர்புலையும் மொபைலோட ஆதிக்கத்துலேயும் வந்ததே தவிர ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா அவனால் எழுத முடியலை, வாசிக்க முடியலை. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கேவலமாக இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 5 வாத்தியாரை கொடுத்துட்டு 500 ஸ்டூடெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் 5 வாத்தியார், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கு. இவங்க வந்து அது இன்னொன்று, இந்த பள்ளி வாத்தியார்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும் இருக்கிறது இல்லை, ஊர் உலகத்தில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தலையில தான் கட்டுவாங்க. அப்போ வாத்தியார் படிப்பு சொல்லி கொடுப்பாங்களா, மற்ற வேலையை பார்ப்பாங்களா? இன்னொன்று, படிக்கிற அந்த சொல்லி கொடுக்குறவங்களும் கடன்னு எல்லாத்தையும் முடிக்கணும், அந்த நோக்கத்தில் போறாங்க. இன்னைக்கு தமிழக அரசோட இந்த பள்ளிக்கல்வித்துறை முழுவதுமாக தோல்வி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து 11th 12th வந்து லேப்டாப் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கூட அதில் ஒரு விமர்சனம் இன்னைக்கு பண்ணியிருந்தார். லேப்டாப் வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் உள்ளதை கொடுக்க போறாங்கன்னு. ஆனால் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொன்னாங்க, அன்பில் மகேஷும் என்ன சொன்னாங்க, டிசம்பரில் நாங்கள் லேப்டாப் கொடுத்து முடிச்சிருவோன்ட்டாங்க. இப்போ ஜனவரியில் தான் கொடுக்க போறோன்றாங்க. இதில் சும்மா ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி எங்கள் மீது பழி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உதயநிதி பேசியிருக்கதா நான் கேள்விப்படுறேன். நாங்கள் கண்டிப்பாக ஜனவரி கொடுத்துருவோன்னு. இப்போ ஜனவரி பிப்ரவரி இழுப்பாங்க. அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்துருச்சு, எதிர்கட்சியோட சதி எதிர்த்தாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவன் வாங்குறதுல கமிஷன் வரணும், கொள்ளை அடிக்கணும். இவங்க கடைசி வரை கொள்ளை அடிக்கிறதே கொள்கையாக வச்சிருக்காங்க. அவங்க கொள்கையெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. பள்ளி கல்வித்துறை அகல பாதாளத்தில் இருக்குது இந்த திமுக அரசுல. திமுக அரசு 24 மணி நேரமும் கொள்ளையடிப்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டுகிட்டு இருக்கு. குழந்தைங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அரசு வந்து ஒரு குழந்தைக்கு 69,000 ரூபா வரை செலவு பண்றதா அவங்க வந்து பள்ளி கல்வித்துறையில கணக்கு காட்டுறாங்க. ஆனா பிரைவேட்ல ஆர்டிஇல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10,000 15,000 ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. கேட்டா மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க. ஆனா 69,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல அந்த குழந்தையோட தரத்தை பாருங்க. 15,000 ரூபா கொடுக்குற ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த குழந்தையோட தரத்தை பாருங்கள். அப்போ அந்த பேரண்ட்ஸ் என் குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தாலியை அடகு வைத்து கூட குழந்தைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க தான் அவங்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தரம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இதில் உள்ள பெரிய மாற்றங்கள் டிவிகேயோட அரசில் கண்டிப்பாக நடைபெறும்.